அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவைக்க தலைவர் விஜய் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக தாவைக்க தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சி முடித்து செல்லும் போதும் தொண்டர்கள் தாவைக்க தலைவரின் வாகனத்தை பின்தொடரக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 மாவட்டங்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய 2 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில்தான் சில கட்டுப்பாடுகளை விதித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக 12 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சாரம் செல்லும் போகும்போது ஒவ்வொரு முறையும் அவர் இந்த அறிக்கையை வெளியிடுவது வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஏனென்றால் மக்கள் அதிக அளவில் கூடுவதால் சிலர் அந்த கூட்டத்துக்கு வருவதை தவிர்ங்கள் என்றெல்லாம் வலியுறுத்தியிருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் விஜயுடைய வாகனத்தை முன்னும் பின்னும் யாரும் பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்று தொடர வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியவர்கள், பள்ளி சிறுவர்கள் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்தால் பொதுமக்கள் அவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதே போல் காவல்துறையில் அறிவுறுத்தின்படி அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளையும் கழக தோழர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை கட்சிக்கு விதித்திருக்கிறார்கள். அந்த கட்டுப்பாடுகளை அறிவுறுத்தல் வகைகளாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் முக்கியமாக ஆம்புலன்ஸ் செல்லக்கூடாது, அதே போல் கூட்டத்திற்கு வருபவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது, பெண்கள் முக்கியமாக இருக்க வேண்டாம், கை குழந்தையுடன் இருப்பவர்கள் வர வேண்டாம் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். பாலவே, விவரங்களுக்கு நன்றி செந்தில்.